ஹேய் காய்ஸ், வெல்கம் டு ஹெச் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 13 நான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் நிறையா முயற்சி எடுத்து தோற்றுருக்கேன். அது மட்டும் இல்லை, மிச்சத்தை வீடியோக்குள்ளே போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நண்பர்களே, இன்றைக்கி மொதல் விஷயமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் டேம் பண்ண அந்த ரைனோகந்தா இருக்கான். இவனை வச்சு நமக்கு கொஞ்சம் அயன் தேவைப்படுது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஜ் தேவை. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம அயன் உருவாக்குறது ஈஸி தான். இந்த ஃபோர்ஜில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்கடுத்து உள்ள செய்கிறதுக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500, 3200 இந்த மாதிரி அயன் தேவைப்படுது. இதெல்லாம் ரொம்ப அதிகமான ரேட்டுங்கிறதுனால நம்மளால் இந்த ஃபோர்ஜில் உருக்கிக்கிட்டு இருக்க முடியாது. மட்டும் இல்லை, இந்த ஃபோர்ஜையும் ரொம்ப நாள் நம்பி இருக்க முடியாது பார்த்துக்கிட்டிங்களா. அதனால் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஜ் செஞ்சே ஆகணும். இந்த ஸ்டோரேஜை அப்டேட் பண்ணணும். அதனால் நிறையா வேலைகள் இருக்குது. அதுக்காக முதல்ல ஒரு பாஸ் ஃபைட் அடுத்த வீடியோவில் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கலான்னு சொல்லி நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அதுக்கு வந்தேன். ஆனால் உள்ளே போக மாட்டேங்கிறான் நம்ம தைலோக்கோலியோ. வேறு ஒன்றும் வழி இல்லை. நம்ம இவனை அசால்ட்டாக கிரைப்பரில் ஏற்றி உள்ளே இறக்கிற வேண்டியதான். அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இவன்கிட்ட கொஞ்சம் மீட் இருக்கும். செத்துக்கிட்டு போயிடக்கூடாது பிறகு பசியில். ரைட்டு, நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புவோமா. நான் கேவ் ரன்னையாவது முழுசாக காமிக்கிறேன். கேவ் ரன் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா இந்த கேவ் எனக்கு ஆல்ரெடி அத்துப்படி. ஏன்னா நான் அடிக்கடி போகிற இதுக்கு முன்னாடி உள்ள ஆர்க்கில் போன கேவ் தான். மோஸ்ட்டாக மாற்றிடலாம் நண்பர்களே. இவங்க கேவ்லாம் எதுவுமே மாற்றின மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் சேமாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சும்மா அசால்ட்டாகவே ஈஸியாகவே உள்ளே போய்ட்டு சுற்றியும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துவிட்டோம். எனக்கு எந்த வழின்னு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் இங்கே ஒரு இது இருக்குது நண்பர்களே, எக்ஸ்ப்ளோர் நோட்டு. இதை எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஏதோ ஒரு ட்ராப்போட எக்ஸ்ப்ளோர் நோட்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. ரைட்டு, கொஞ்சம் வெளியே இவனை வச்சு இந்த கேவுக்குள்ளே திரும்புறதெல்லாம் கஷ்டமாக தான் நண்பர்களே இருக்குது. ஏன்னா இவன் கொஞ்சம் பெரிய ஆள் பார்த்துட்டிங்களா. அதனால் ரைட்டு, இந்த சைடு போய் பார்ப்போம் எங்கே போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது எங்கூடி போகும்னே தெரியலை. இது பார்க்குறதுக்கு திரும்பவும் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஆமாம் நண்பர்களே, சேமு. நம்ம மேலே திரும்பவும் வந்துவிட்டோம். ரைட்டு, திரும்பவும் உள்ளே போயிட்டு நம்ம அந்த சைடு ரைட் எடுத்துருவோம். இந்த வாட்டி நம்ம நேராகவே போகலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வழியெல்லாம் ஞாபகம் இருக்குது பார்த்துட்டிங்களா. இங்கே போயிட்டு இன்னொரு ரைட்டு, ஃபுல்லாகவே ரைட்டாக எடுத்து போனோம்னாலே வந்துடும்னு நினைக்கிறேன். இங்கூடியும் ரைட்டு எடுத்து போவோம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே இன்னொரு ரைட்டா நண்பர்களே, ஏதோ தெரியுது. இது என்னன்னு தெரில. ஆனால் ஆர்டிஃபேக்ட்டு இடத்துல இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்னன்னு தெரில. ரைட்டு, இந்த பீக்கான் மாதிரி இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை நண்பர்களே யூஸ்ஃபுல்லாக. எல்லாமே தேவையில்லாத வேஸ்ட்டு தான். இதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. நேராக உள்ள போய் நம்ம ஆர்டிஃபேக்டை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஒரு இதையும் காணும் நண்பர்களே. ஒரு இதையும் வவ்வால் ஸ்பான் ஆகிருக்கும், அதையும் காணும். அதுக்கடுத்து டைட்டனோபோவா நிறையா க்ரியேச்சர்ஸ் ஸ்பான் ஆகிருக்கும். ஆனால் நிறையா க்ரியேச்சர்ஸ் ஸ்பான் ஆகலை. ரைட்டு, ஆர்டிஃபேக்ட் வேறு எங்கே இருக்குது. ஆர்டிஃபேக்டை இறங்கி எடுத்துக்கிடுவோம். இங்கே எதுவும் டேஞ்சர் இருக்காதுன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரமே டேஞ்சர் இல்லைடா, இன்னும் நான் இறங்கணுன்னே டேஞ்சர் வந்துடாமல். ஏன் வீடியோ லாங் டைம் ஆகுதுன்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. எனக்கு நான் ஆர்க் சர்வைவல் அல்டிமேட்லேருந்து எனக்கு ஒன்றும் ரொம்பலாம் தெரியாது. ஆர்க்னா கூட கொஞ்சம் தெரியும். இது எனக்கு ரொம்ப தெரியாது. அது மட்டும் இல்லை, டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. டேம் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸும் டேம் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். நானாக செஞ்சு அதை வீடியோ போடணும்னு நினைப்பேன். ஒரு சில நேரம் டுட்டோரியல் பார்க்குற மாதிரி ஆயிடுது. அது கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நானாக செஞ்சு போட்டால் தான் திருப்தியாக இருக்கும் நண்பர்களே. ரைட் நண்பர்களே, இப்போ ஒரு டைட்டனோபோவா அடிப்போம். ஓகேவா? ரைட்டு, இவனை கொஞ்சம் டேமேஜ். யாரா நீ சாக மாட்டேங்கிற அவ்வளோ ஈஸிக்கல தைலாக்கொல்லி வச்சு அடிக்கிறேன். அதுக்குள்ளே சாக மாட்டேங்கிறான் நண்பர்களே. ஹெச்பி அதிகமாக இருக்குமோ? ஆமாம் நண்பர்களே, 1900 இருக்குது. சூப்பர், அவனே அடிச்சாச்சு. 6 லெவலப் நண்பர்களே. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்ததுனால வருதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே மெதுவாக போவோம். அப்சீடியன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் இப்போ இறங்கி எடுக்கவும் தேவையில்லை நண்பர்களே. உள்ளே இன்னொரு டைனோசர் ஸ்பான் ஆவான். அவன்லாம் காணும். சரி, இப்போதைக்கு நமக்கு இது போதும். நம்ம நேராக மேலே போயிடுவோம் நண்பர்களே. ஏன்னா இன்னும் ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபேக்ட். அது வேறு எடுக்கணும். அது இந்த வீடியோவில் எடுக்க முடியுமான்னு தெரியல. பார்த்துக்குவோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் ஒரு சில டைனோசர் டேம் பண்ணலான்னு இருக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சால் டேம் பண்ணிடுவோம். நான் ஒரு சில செட்டிங்ஸ் மாற்றிருந்தேன் ஆர்க்கில். நமக்கு கொஞ்சம் ஹை லெவல் ஸ்பான் ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். ஆமாம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேவா? என்னுடைய லெவல் கூடிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 102-3 லெவல்கிட்ட வந்திருப்பேன். ரைட் நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஆர்டிஃபேக்டை வச்சாச்சு.
நம்மளுடைய ஆர்வலர்லாம் நொறுங்கி போச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உள்ளே போயிட்டு நிறைய கூத்துகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் டேய் நீ வேறு ஏன்டா ஐயோ! ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள், துப்பிட்டான் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒருத்தன் டேம் பண்ண போகிறோம். இது யாருன்னு தெரியுதா? ஒரு காலத்தில் இவனை டேம் பண்ணுறதுக்காக டேபிச்சராக டேம் பண்ணி கஷ்டப்பட்டு டேம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இவனெல்லாம் அசால்ட்டாக டேம் பண்ணிடலாம் நண்பர்களே. இவனோட பயங்கரமான ரைனோகந்தாவே நம்ம டேம் பண்ணிட்டோம். இவன் யார்? ஓகேவா, ரைட்டு. ரைனாகந்தா கூட ஒரு பரவாயில்ல நண்பர்களே, டேம் பண்ணிடலாம் போகலாம். ஆனால் நான் அடுத்து ஒரு டைனோசர் டேம் பண்ணுறதுக்குன்னு கஷ்டப்பட்டேன். அவனை மட்டும் டேம் பண்ணவே முடியலை கடைசி வரைக்கும். சரி ரைட்டு, இன்னும் கொஞ்சம் லெவல் கூட்டிகிட்டு டேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, காட்ஸில் நண்பர்களே, காட்ஸில் தான் இப்போ டேம் பண்ண போகிறோம். இந்த பனிக்குட்டி வேறு அவனை அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பனிக்குட்டி போகிறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பனிக்குட்டியை கொண்டாச்சு. இன்னும் வேறு யாரும் வரீங்களாடா? அந்த இன்னொருத்தர் வரான் பாருங்கள். இவன் பேர் என்னன்னு தெரில, இவன் என்ன டைப்புன்னு. இவன் எதுக்காவது யூஸ் ஆகாமனா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. எதுக்காவது யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு மேமோத்து கன்ஃபார்ம் டேம் பண்ணணும். ஏன்னா தேர்ச்சி வுட்டுலாம் அவன் நிறையா கலெக்ட் பண்ணுவான். ஓகேவா, அதனால் மேமோத்து டேம் பண்ணணும். ரைட்டு, இப்போதைக்கு நம்ம காட்ஸில் டேம் பண்ணோம். காட்ஸில் வந்து ஹெவி வெயிட்லாம் மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு டேம் பண்ணுறதுக்கு வந்து குட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பார்ப்போம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனை சுற்றி கொஞ்சம் பாதுகாப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நிறையா டேஞ்சரஸான கிரியேச்சர்ஸ், டயர் உல்ஃப் அதெல்லாம் இங்கே வந்து ஸ்பான் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து ஒரு மேமோத் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம டேம் பண்ணணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மேமோத் பாய் வந்து சிக்கிட்டார். இவரை வந்து அடித்து டேம் பண்ணுவோம். ரைட், ஓரளவுக்கு டேமேஜ் போயிருக்கு. இப்போ வந்து நாக் ஆகிட்டான். இப்போ அன்கான்ஷியஸில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரி மட்டும் வச்சா போதும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேம் ஆயிடுவான் நண்பர்களே. நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பெரி வச்சாச்சு இவனுக்கு. இனி நம்ம அடுத்த ஒர்க்கு போய் பார்ப்போம். ஓகேவா, இன்னும் நமக்கு முக்கியமான ஒர்க்குனா இன்னொருத்தனை டேம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அவனை தான் நண்பர்களே. கடைசியில் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஜும் செஞ்சாச்சு. நாங்கள் போயிட்டு இந்த டேமிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அயன்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500 மெட்டல் கிட்ட தேவைப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ஒரு சில பாலிமர்னு சொல்கிறேன் பாருங்கள். ஐயோ, அது ஒரு சிமெண்டிங் பேஸ்ட்டுங்க. சிமெண்டிங் பேஸ்ட்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு. நான் டக்குன்னு செஞ்சுட்டோம். இதில் வந்து நம்ம ஃபியூல் வைக்கணும். ஃபியூல் வச்சா தான் இது ஒர்க் ஆகும். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டேம் பண்ணவங்களெல்லாம் டேம் ஆகிட்டாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி தான் அயன் மெதுவாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். கீழே போட்டு எடுத்துகிட்டு போவேன். நண்பர்களே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா பல கூத்துகள் நடந்துருச்சு. பல அடிகள் மிதிகள் வாங்கி நம்மளுடைய டென்ஷன் ஆகிட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான். இந்த காச்சாண்டோ சாரஸுங்கிறவனை ஒருத்தனை டேம் பண்ணணுன்னு சொல்லி அவனை கஷ்டப்பட்டு லாக்லாம் பண்ணிட்டேன். பட் அந்த காச்சாண்டோ சாரஸை டேம் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன். பயங்கரமாக பாடாக படுத்துகிறான் நண்பர்களே. செத்ததை தான் இவன் வந்து சாப்பிடுவானா, பாடி டைமிங் தான். இவனை ஈஸியாக இதுக்கு மேலே ஏதாவது வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், நான் இங்கே இப்படி போய் தேடி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவன் வந்து லெஸ் ஆகிடுறான். இவனை எப்படி டேம் பண்ணுறதுனே தெரில. எனக்கு தெரிஞ்சு நம்ம லெவலப் வெயிட்லாம் நம்ம நிறையா போட்டால் தான் இனி ஸ்டகோ அவனை மாதிரி உள்ளவங்களெல்லாம் கொண்டாந்து எனக்கு டேம் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம லெவலில் இவனை டேம் பண்ணுறது கொஞ்சம் அதிகம் தான். அதனால் இவனை வந்து ஒதுக்கிடலான் இருக்கேன். சரியா, ஏன்னா இவன் உசுரை எடுக்கிறான் நண்பர்களே. சாப்பிடவும் மாட்டேங்கிறான் பாருங்கள். நான் இப்போ கஷ்டப்பட்டு ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போய் போட்டோம்னா இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணுறான்னா, நான் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு டேமேஜ் விழுது. நம்ம இப்படி கொஞ்சம் தூரத்தில் போட்டாலும் எடுத்து ஃபீட் ஆக மாட்டேங்கிறான். என்னன்னே எனக்கு தெரியலை. அப்படி பார்த்தாலும் இவன் ஓரளவுக்கு கம்மியான லெவல் இவன் தான் பாருங்கள். இப்படி ஸ்மெல் பண்ணுறானா, இப்போ நான் இங்கே போட்டு போகிறேன். ஒரு சில காச்சாண்டோ சாரஸ் எடுத்து சாப்பிட்ருதானுங்க. இவங்க பாருங்கள், அந்த அனிமேஷன் வருது. ஆனால் பையா சாப்பிட மாட்டேங்கிறான். என்னன்னு தெரில, ரொம்ப தூரம் தள்ளி போட்டோமா என்னன்னு தெரில. சரி, இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு காச்சாண்டோ சாரஸ் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்றாங்க, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இறந்ததை மட்டும் தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் இல்லையானுங்கிறத மட்டும் கமெண்டில் போட்டு போயிருங்க. சரியா, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில. அதுக்கடுத்து ஒரு சம்பவமாகி போச்சு. நம்மளுடைய ரைனோகந்தா தேவையில்லாமல் வம்பு இழுத்துச்சு. அதாவது நம்மளை அடிச்சான் இவன் நம்ம பக்கத்தில் போகும்போது. அதுக்கடுத்து நம்ம ரைனோகந்தாவும் போயிட்டு கடைசியில் செத்து போயிட்டான் நண்பர்களே. வேறு என்ன செய்கிறது. அதுக்கடுத்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளுடைய ஆர்மர்லாம் முதல்ல பில்டு பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்த ரைனோகந்தாவையா டைம் பண்ணணும் நண்பர்களே. அது வேறு ஒரு பெரிய வேலையா. ரைட்டு, பார்த்துக்கலாம், என்ன செய்கிறது. நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் இப்படி தான் ஒவ்வொரு தோல்வி வந்துடுது. அவனை எப்படி ஈஸியாக டேம் பண்ண முடியுங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க நண்பர்களே. அவனுக்கு டேம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னு. அந்த காச்சாண்டோ சாரஸை ஜிகாவை கூட டேம் பண்ணிடுவேன். ஏன்னா அவனை வந்து நம்ம நாக் அவுட் மெத்தட் தானே. அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவனை ஈஸியாக நான் ட்ராப் பண்ணி டேம் பண்ணிடுவேன். ஓகேவா, ஆனால் இவனை மட்டும் நம்ம தெரில. நான் அடுத்த
வீடியோவில் வந்து ஜிகாவா டேம் பண்ணிடுவேன் ஓகேவா. இதில் வந்து எனக்கு டைம் இல்லை, ஏன்னா இதுக்கே நான் ரொம்ப நாள் ஆக்கிட்டேன். ரைட்டு இவனுக்கு வந்து ரைனோ கார்டுன்னு பேர் வச்சாச்சு. இவன் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கடுத்து தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இடையில ஏதாவது அயன் ஏதாவது கலெக்ட் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நண்பர்களே, ஒரு வழியாக அவனும் மெச்சூர் ஆகிட்டான். அவனுக்கு சேடில் போட்டு ரைடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு நண்பர்களே. அவன் அடி வாங்கி பல மிதி வாங்கி ஓகேவா. ரைட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு இத்தனை வந்து இது பண்ணிட்டேன், ட்ராப் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னுலாம் எனக்கு தெரியலை. சரி, ஒர்க் அவுட் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, இருக்கிறத வச்சு இப்படி வந்து கொஞ்சம் அவன் வந்து இப்படி அந்த இரும்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது குறைய ஆரம்பிச்சிடும் அவன் டேமிங் எஃபெக்ட்டு. அதனால் இப்படி தூரமாக போயிட்டு வரணும். ஆனால் அதுக்குள்ளேயே அவன் ரொம்ப குறைஞ்சிருந்தான் நண்பர்களே. இந்தளவுக்கு குறைஞ்சிட்டானா இப்போ நான் போய் ஃபீடிங்க்கு கொடுத்தேன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கடுப்பை கிளப்புறான் நண்பர்களே. பாருங்கள், நான் தேடுதானா, ஆனால் அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். மோப்பம் பிடிப்பான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மோப்பமும் பிடிக்க மாட்டேங்கிறான். என்னன்னே தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் பாடி தான் இவனுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். பேசாமல் இவனுங்களெல்லாம் கொன்று மெதுவாக ஃபீட் பண்ண வேண்டியதான். எனக்கே டென்ஷனாக இருக்குது. ஐயோ, இவன் வேறு நண்பர்களே, நமக்கு இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பாய் வேறு 7:30 கிளப்புறான்டா. ஏன்டா தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? இதே மாதிரி தான் நண்பர்களே, அவன் அந்த கம்பியை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் தள்ளி போயிட்டு திரும்ப வர்றதுமா இருக்கிறேன். எனக்கு இவனை எப்படி டேம் பண்ணணும்னு ஒரு குட்டான இது தெரியலை. நான் யூடியூப்பில் பார்த்தேன் டுட்டோரியல் போயிட்டு, அவங்கெல்லாம் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இவனை எப்படி ஈஸியாக டேம் பண்ணுறதுன்னு தெரில நண்பர்களே. அதுக்கு மட்டும் ஏதாவது வழி சொல்லுங்கள். நான் கஷ்டப்பட்டு இந்த பியோமியாஸு, அதுக்கடுத்து இந்த இவங்களெல்லாம் டேம் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்டா ரொம்ப கம்மியாக தான் ஏறுறான். அது மட்டும் இல்லை, டக்குனே அந்த ஏறுறது வந்து கம்மியாகிடுறான். இவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒரு இதுவுமே இல்லை நண்பர்களே. அதனால் இவனை ஈஸியாக எப்படி டேம் பண்ணுறது, இவனை இவங்க இந்த மாதிரி பியோமியா இல்லைன்னா நம்மளுடைய பேராசரஸ் இவங்கள வச்சு டேம் பண்ணாமல் ஸ்டெகோ, ட்ரைக்கு இவங்கள வச்சு டேம் பண்ணால் எஃபிஷியன்சி டக்குன்னு ஏறுவாங்களா, இதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நம்ம வெயிட்டு கூடினா தான் நம்ம அவங்கள ட்ராக் பண்ணியுமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவங்கள நான் கொண்டு பார்த்தேன், ஆனால் அவங்கள ட்ராக் பண்ண முடியலை ஓகேவா. நான் வந்து நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்கள ட்ரைக்கு ஸ்டெகோவெல்லாம் நம்மளால் ட்ராக் பண்ண முடியலை பாடியை. அதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு உருப்படியான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்ஸிலையும் அதுக்கடுத்து மேமத்தையும் டேம் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கும், அதனால் சருன்னு போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கார்ச்சாவை எப்படி ஈஸியாக டேம் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய் நண்பர்களே. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.